இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, நீ உள்ள போ. இல்ல துளசி, வெற்றி பாவம். நான் சொல்றேன்ல, அண்ணா கூட்டிட்டு போங்க. நான் உள்ள எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போங்க, கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க துளசி, அம்மா, நீ உள்ள போமா. நீ ப்ளீஸ் மா. எல்லாரும் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. தயவு செஞ்சு உள்ள போ. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போ அண்ணன், கூட்டிட்டு போங்க. அம்மா, நீங்களும் உள்ள போங்க. அத நீங்க கவலைப்பட, நான் பாத்துறேன் மச்சான். காடி மச்சான், நான் பாத்துறேன். டோன்ட் வரி. மன்னிச்சிருங்க. நீங்க போங்க please. ஆமா ஆமா, நீங்க போங்க வீட்டுக்கு போங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? போயிட்டாங்க மேடம். அவங்க தான் போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். வெற்றி, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? நான் தான் நீங்க வேண்டான்னு ஒதுங்கி வந்துட்டேன்ல. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இத பாருங்க, நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தாலி கட்டிருக்கல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன தாலி கட்டினீங்க? என்ன தாலி கட்டினீங்க? ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. தூங்கும் போது யாருக்கும் தெரியாம என் கழுத்துல தாலி கட்டினீங்க. திருட்டு தாலி அதுதானே? மேடம், சாமி சாட்சி உங்க கழுத்துல தாலி கட்டின மேடம். என்ன பேச வைக்காதீங்க வெற்றி. நீங்க தாலி கட்டின முறையும் தப்பு. நீங்க என் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் தப்பு. என்ன விட்டுடுங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கைய பாருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்ப நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா பரவாயில்லையா? வருத்தப்பட மாட்டீங்க? மாட்டேன். வருத்தப்பட மாட்டீங்களா மேடம்? மாட்டேன். ஆமா, உங்களுக்காக நான் எதுக்கு வருத்தப்படணும்? யார் நீங்க? நான் யாருன்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு தெரியலையா? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்களா நீங்க? இப்ப சொல்றேன் மேடம், நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க தான் என் கல்யாணத்தை முன்னாடி நடத்தி வைக்கணும். பண்ணுவீங்களா நீங்க? என்ன மேடம் சொல்லுங்க. வரல, வார்த்தை வரல. பாத்தியா, இதுக்கு முன்னாடி அவங்க கத்தும் போது நான் சும்மா இருந்தேன். இப்ப நான் கத்தும் போது அவங்க சும்மா இருந்தாங்க. நான் சொல்றேன்னா, அவங்கள எந்த பொண்டாடினாலும் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க சத்தியமா பண்ண மாட்டாங்கண்ணா. நான் பண்ணி வைக்கிறேன்.